ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலோட பார்ட் 2 வீடியோ தான். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எந்தெந்த பிளேஸ்க்கு போயிருக்கோங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து பிளேஸ் என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லேக் வியூக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். கொடைக்கானல் வந்தால் மெயின் ஸ்பாட்டில் இதுவும் ஒரு ஸ்பாட்டு. கண்டிப்பாக போட்டிங் பண்ணணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? எல்லாருமே அந்த ஜாக்கெட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைமு அனுபவம் இது. நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட் ஆனால் அதிகங்க. இங்கே பாருங்கள், ஹார்ஸ் ரைடு கூட இருந்துச்சு. செமையாக இருக்குது பார்த்தீங்களா? போகலான்னு ஆசைப்பட்டோம், அப்புறம் போக முடியலை, வேணான்ட்டு விட்டுட்டோம். இது வந்து அப்பர் லேக் வியூ. மேலேருந்து பார்த்தா அந்த லேக் ஃபுல்லாகவே அந்த வியூ நல்லாவே தெரிஞ்சிச்சு. இது அப்படியே அந்த டீ குடிச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பக்கத்து பக்கத்தில் அமைஞ்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து சூசைட் பாயிண்ட்டுன்ட்டு பசுமை பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வியூவை கேப்சர் பண்ணுது. பில்லர் பார்க்குன்ட்டு ஒரு வியூவுக்கு வந்தோங்க. அப்படியே கிளைமேட்டு செமையாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு. உடனே அங்கே பாருங்கள், மழை பெய்யுது, மேகமூட்டம். அங்கே உள்ள ஸ்பாட்லலாம் போயிட்டு நாங்கள் நல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா ரசித்தோங்க. ஆனால் நாங்கள் போனப்போ வியூவே சரியாக டக்குன்னு 1 செகண்டில் அப்படியே வியூ மாறிடுதுங்க. அந்த கிளைமேட்டே அப்படியே மாறிடுது. இது வந்து தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொடைக்கானல்னாலே மெயின் ஸ்பாட்டு குணா கேவ் தான். இதுதான் நம்ம வந்திருக்க குணா கேவ். உண்மையாலுமே இது ஒரு மர்மமாக இருந்துச்சுங்க. அது அந்த இடத்த பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்லா இருந்துச்சு. இது வந்து பைன் ஃபாரஸ்ட்டு. இதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்தப்பையும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. குளிர் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். செம்ம என்ஜாய். பாருங்கள், எல்லாம் டான்ஸ் ஆடுறத வேறு லெவலாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கானல் போனீங்கன்னா எல்லாமே குழந்தைங்கள அழைச்சிட்டு போனீங்கன்னா மெயினாக ஸ்வெட்டரு, காலுக்கு ஷூ, கைக்கு க்ளவுஸு, காலுக்கு சாக்ஸு எல்லாமே மறந்துடாதீங்க. கிளைமேட் எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியலை. நாங்கள் வந்து குடையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லாமே ஓரளவுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். நான் கூட என்னமோன்னு நினச்சேன், லைட்டாக சில்லுன்னு இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் போன எல்லா நாளுமே அப்படியே சில்லுன்னு தாங்க இருந்துச்சு. இங்கே போகிற வழியில் ஆஞ்சநேயர் கோயில், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். ஆஞ்சநேயர் சாமினாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டோங்க. காலைல பொங்கல், பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு போனால் தான் அங்கே போய் சுற்றி பார்க்க எனர்ஜி இருக்கும். வேறு லெவல். இதாங்க அந்த இது வந்து என்னென்னா, அந்த மோயர் வாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பாட்டு. இதுவுமே நல்லா இருந்துச்சு. என்ன வாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கே இருந்த ஒரு ஃப்ளவரை என் தங்கச்சி பறிச்சிட்டா பாருங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. பிரயான் பூங்கா. நாங்கள் மொத்தம் நிறைய ஸ்பாட் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 2 டேஸ் தங்கியிருந்ததுனால எல்லா ஸ்பாட்டையும் எங்களால் பார்க்க முடியல. குறிப்பிட்டு ஒரு 9, 10 ஸ்பாட் பார்த்துருப்போம் நாங்கள். இந்த பார்க்கில் வந்து எங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு டைமே பத்தலை. எங்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. வேறு லெவலாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் 3வது நாள் ஊருக்கு கிளம்ப போகிறப்ப இந்த பிரயான் பூங்காவுக்கு மட்டும் நாங்கள் போனோம். போனால் நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு டைம் இல்லை. ஊருக்கு கிளம்பணும் வேறு. சரி ஓகேன்ட்டு ஓரளவுக்கு பாதி தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் வந்து ஹில்ஸ் இறங்கணும் இல்லையா வீட்டுக்கு. ஸோ நாங்கள் வந்து அவ்வளோக்கும் ஏதோ ஒரு ஆஃப் தான் பார்த்தோம். நம்ம இன்னொரு ஆஃப் பார்க்கவே இல்லை இந்த பூங்காவோட. ரொம்ப நீட்டாக, எப்படி சொல்கிறது, நல்லா பராமரித்து சூப்பராக வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு வர அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மழையே இல்லை. 2ஆம் நாள்லாம் மழை வந்து இந்த பனி பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எங்களால் அந்த குணா கேவ்லாம் நல்லா ரசித்து
நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சோம். எங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால ஒன்றும் பார்க்க முடியலை, ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ டக்கு டக்குன்னு எப்படா நம்ம ரூமுக்கு போவோங்கிறது தான் தோணிருச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப மழைலாம் இல்லை, ஆனால் மேகமூட்டமாக இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சுங்க. நல்ல இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், நிறைய பூ வெரைட்டிஸ் பார்த்தோம், ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. என் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், செம்மையாக இருந்துச்சு. பாருங்க தேனி இருக்குதுன்னு சொன்னால் அதை போய் ஃபோட்டோ எடுத்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கொடைக்கானல் வந்து ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் என்ன குளிர் தாங்க தாங்க முடியல, ஓவர் குளிர். நான்லாம் அந்த மாதிரி குளிர் அனுபவித்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலு சில்லு, தண்ணியை திறந்தா சில்லுன்னு ஊற்றுது. எங்கே கையை வாஷ் பண்ண போனால் ஐயோ வாஷ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஐ லவ் கோடை. இங்கே பாருங்கள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிரயாண்ட் பூங்காலே பாருங்கள் எவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு சின்ன குளம் மாதிரி இருந்துச்சு, அங்கே தான் என் பையன் போய் விளாண்டுட்டே கிடந்தான். அப்புறம் இந்த மாதிரி மரம் எல்லாமே நல்லா இங்கே பாருங்கள் அதுவாகவே அமைஞ்சிருக்கு போல், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. அது ஒரு கொடை மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு பார்க் மாதிரி அங்கேயே உள்ளே செட் பண்ணியிருந்தாங்க சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு. பிள்ளைங்கெல்லாம் ஊஞ்சல், சர்க்கஸ். நாங்கள் போய் டயர்டில் உட்காந்துட்டோங்க. பிள்ளைங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் மலேசியாவிலேருந்து ஒரு 5 சிஸ்டர்ஸு, கூட பிறந்த சகோதரிகள்னு 5 பேர் ஒரே மாதிரியே இருந்தாங்கங்க. மலேசியாவிலேருந்து கொடைக்கானலை பார்க்க வந்திருக்காங்க. இது வந்து கண்ணாடி மாளிகைன்ட்டு செடியை அதில் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லா செடியும் ஒவ்வொன்றும். இது என்ன இவ்வளோ அழகாக இருக்குது, இது பார்த்ததே இல்லையேங்கிறது மாதிரி நிறைய பூ வெரைட்டிஸு, செடி, இந்த சப்பாத்தி கள்ளி, இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. டேரியா பூ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஃபுல்லாகவே ஒரு ஒரு கண்ணாடி போட்டு அதை வந்து நல்லா பராமரிச்சுட்டு வராங்க. இந்த ஸ்பாட்டும் நல்லா இருந்துச்சு. அங்கே ஒவ்வொரு பூவுமே நல்லா அழகழகாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த செடியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக, என்னடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி தோணும் நம்மளுக்கு. அடுத்து மயில் மாதிரி இங்கே நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. பூ வந்து அந்த செடி வந்து அந்த மயிலே வளர்கிற மாதிரி. லாஸ்ட்டாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, சாக்லேட்ஸு என்னென்ன வீட்டுக்கு தேவையோ அந்த இதை போய் அந்த கடை, நாங்கள் போன கடையிலே இந்த எஸ்ஜின்ற அந்த கடை, நிறைய பேர் அங்கே தான் கூட்டம் போனாங்க. ஆல்ரெடி என் சிஸ்டர் வந்து அங்கே தான் வாங்கியிருக்காங்க. ஸோ திருப்பி வேறு கடைக்கு போவேனான்ட்டு நாங்கள் அங்கேயே போயிட்டோம். நல்லா எல்லாமே இருந்துச்சுங்க. நிறைய வெரைட்டி சாக்லேட்ஸு. சாப்பிட்டு டேஸ்ட்டுக்கு வந்து சாக்லேட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. எல்லா சாக்லேட்ஸும் இருந்துச்சுங்க, வேறு லெவலாக. இங்கே பாருங்கள், எல்லா சாக்லேட்ஸு, ஃபுல்லாக சாக்லேட். பிள்ளைங்களுக்கு சாக்லேட்னாலே பிடிக்காதா? எவ்வளோ பிடிக்கும், உடனே வாங்கிடுவாங்க. அது மாதிரி ஷாம்பு, குளியல் பவுட்ரு, ஃபேஸ் பவுடர், எல்லாம் ஆயில், நீலகிரி தைலம் ஆல் வெரைட்டிஸு எல்லாமே இருந்துச்சுங்க அங்கே. நாங்கள் வீட்டுக்கு வந்து சாக்லேட்ஸ் மட்டும் 2 1/4 கிலோ, என் தங்கச்சி வந்து 2 1/4 கிலோ, அப்புறம் வந்து இந்த மேலே இருக்க ஸ்பைசி ஐட்டம்லாம் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோங்க. இந்த லைட் வந்து டிம்மாக ஒரு மாதிரி கண் பளிச்சுன்னு அடிக்கிறனால உங்களுக்கு வீடியோ அப்படி தெரியுது. அப்புறம் என் பிள்ளைங்க வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எல்லா சாக்லேட்டும் அப்புறம் எல்லா பொருளும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சாக்லேட்லாம் நல்லா டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்கங்க, நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு சாக்லேட் அவ்வளோக்கு பிடிக்காது. பாருங்கள், ஒயின்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் நிறைய டீ தூள், காஃபி தூள் எல்லாமே இருந்துச்சுங்க அந்த கடையில். அவங்க வந்து கொரியரும் பண்ணிகிட்ருக்காங்க போல். அப்புறமே எல்லா பொருளையும் வாங்கி வச்சுட்டு நேராக கொடைக்கானல் சந்தைக்கு போகணும். சந்தையில் போனால் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் சந்தை மாதிரி தான். அங்கே நம்ம ஊரில் என்ன ரேட்டோ அதே தான் அங்கேயும். என்ன அந்த கேரட்டில் வந்து அந்த லீஃபோடு இருக்குது, பீட்ரூட்டு முள்ளங்கிலலாம் அந்த லீஃப் இருக்குது, அவ்வளோதான்.
இந்த 2 நாளாக இங்கே வந்து சாப்பாடு அவ்வளோக்கு சரியில்லை. வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் 2 நாளாக நான்வெஜ் சாப்பிடாதனால அந்த நான்வெஜ்ஜை பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. மற்றபடி ஒன்றும் அங்கே பெருசாக இல்லைங்க. எல்லாம் அந்த மலை பூண்டு அது வந்து அப்படியே பறிச்சதோடு வந்து விற்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் நொறுக்கு தீனி வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அங்கேயும் லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்ல வேளை மழை வரலை. நாங்கள் சரி கொடைக்கானல் சந்தையில் எல்லாம் சீப்பாக கிடைக்கும், அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு நினச்சோம். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் என்ன விலையோ அதுதான் அங்கேயும். அவ்வளோதாங்க, கொடைக்கானல் ட்ரிப்பும் முடிஞ்சது எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.